ஆணுரை இல்லை என்றால் விபச்சாரத்தை பார்த்து மனிதர்கள் பயப்படுவாங்க, விபச்சாரத்தை நடக்கவே விட மாட்டாங்க. விபச்சாரத்தை நடக்க அனுமதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆணுரை இருக்கிறது அப்படிங்கிறனால தான். நோய் வராது, பரவாயில்ல, சேஃபாக ஒரு பாதுகாப்பாக ஒரு தவறு செய்துவிட்டு வந்து விடலாம், ஒரு குற்றத்தை செய்துவிட்டு வந்து விடலாம் அப்படின்னு. இந்த பாதுகாப்புங்கிறது எதுக்குன்னா, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒழுக்கம் இல்லாத ஒரு செயலுக்கு தான் அந்த பாதுகாப்பு, அந்த ஆணுரை என்பது. ஆணுரையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆணுரையே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா, விபச்சாரம் என்றாலே அது ஆணுரை இல்லாமல் தான் வைத்துக்கொள்வார்கள். அப்படிங்கும்போது அப்போ நோய்கள் கட்டுப்படுத்தவே முடியாது, பாலியல் நோய்கள்லாம் வருவதை தடுக்கவே முடியாது. அப்போ விபச்சாரம்னாலே பயப்படுவாங்க. கொரோனாவை பார்த்த மக்களை மாதிரி விபச்சாரம் வந்துருச்சா, யாராவது அங்கே விபச்சாரம் பண்ணுறாங்களா, யார் அது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பொங்கி எழுந்துருவாங்க. ஏய் கண்ட்ரோல் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதை கண்டு காணாமல் அனுமதிக்கிற காரணமே இந்த ஆணுரை தான். ஆணுரை அணிவதால் தான் அதை மக்கள் கண்டுகொள்வதில்லை விபச்சாரத்தை. அதனால் எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை. ஒரு வன்முறையை பார்த்தே பயப்பட மாட்டேன்றாங்க. அது ஒரு வன்முறை, ஒழுக்கம் இல்லாத, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு செயல் அப்படின்னா அதை பார்த்து மக்களுக்கு பயம் இல்லை, அது சரின்றாங்க. அதை சட்டம் முயற்சி நடைமுறைப்படுத்துகிறாங்க. காரணமே விபச்சாரத்துக்கான பாதுகாப்பே எது தெரியுமா? ஆணுரை தான். விபச்சார தொழிலை பாதுகாப்பதே ஆணுரை தான். அப்போ ஆணுரை இல்லாத ஒரு உலகில் விபச்சாரம் இருக்காது, அந்த விபச்சாரமும் இருக்காது. விபச்சாரம் இல்லாத உலகில் ஆணுரையும் அங்கே இருக்காது. அந்த மாதிரி. அப்போ ஆணுரை எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அது இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்படுகிறது. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தால் தான் ஆணுரை தயாரிக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது இந்த தொழில்நுட்பம் 2040 ஃபெயிலியர் ஆக போகுது. 2040 இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஃபெயிலியர் ஆகும்போது ஆணுரையின் உற்பத்தி நின்றுவிடும். ஏன்னா நிறைய பேர் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு காரணம் பால்வினை நோய்களை பற்றின அச்சம்தான். பால்வினை நோய்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் உடலுறவு கொள்கிறவர் ஒழுக்கமானவரா, பல பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்கிற ஒரு ஆணோடு ஒரு பெண் உடலுறவு வைத்துக்கொள்ள பயப்படுவாள் ஆணுரை இல்லாமல். அதுபோல் பல ஆண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்கிற ஒரு பெண்ணோடு உடலுறவு வைத்துக்கொள்ள ஒரு ஆண் ஆணுரை இல்லாமல் உடலுறவு வைத்துக்கொள்ள பயப்படுவான். ஏன்னா பால்வினை நோய் வந்துடுமா. அதனால் திருமண உறவுக்கு அதிக நம்பிக்கை எதிர்பார்க்குறாங்க. திருமண உறவு ஏன் தவறான உறவு கூட, அதாவது பணத்துக்காக விபச்சாரம் செய்கிற பெண்கள் அல்லாமல் வெறுமனே தவறான கள்ள உறவு வைத்துக் கொள்கிற அதுக்கே ஒரு நம்பிக்கை தேவை. அந்த பெண்ணுக்கு எய்ட்ஸ் இருக்குமா, பால்வினை நோய் இருக்குமா, அல்லது அந்த ஆணுக்கு இருக்குமா இருக்காதா, அப்போ தான் அந்த நம்பிக்கை ஏற்பட்டால் தான் தவறான உறவுக்கே ஒத்துழைப்பாங்க, உடன்படுவாங்க. செய்வது தவறான உறவு இருந்தாலும் அங்கே பால்வினை நோய்கள் வந்துவிடக்கூடாது. ஒரு பெண்ணோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது பால்வினை நோய் வந்துவிட்டால் அது தனது மனைவிக்கும் வந்துவிடும், தனது மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ளும் மனைவிக்கும் வந்துவிடும். அல்லது ஒரு ஆணோடு உறவு வைத்துக் கொள்ளும்போது அந்த ஆணிடம் பால்வினை நோய் இருந்தால் அது தனக்கு வரும், தன் மூலமாக தனது கணவனுக்கும் வரும். அப்படிங்கிற பயத்தில் ஒரு தவறான உறவுக்கு கூட ஒரு ஒழுக்கம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு சான்றிதழ் தேவை. தவறான உறவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் கூட அவங்ககிட்டையும் ஒரு ஒழுக்கம் தேவை, ஒரு கட்டுப்பாடு தேவை. பலரிடமும் செல்கிற ஒருவராக அவர் இல்லை, கண்டிப்பாக அவர்கிட்ட பால்வினை நோய் இருக்காதுங்கிற ஒரு உத்தரவாதம் தேவை கள்ள உறவுக்கு. ஆனால் விபச்சாரங்கிறது அங்கே அந்த உத்தரவாதத்தை பெற முடியாது. அப்போ விபச்சாரத்தில் பால்வினை நோய் கண்டிப்பாக இருக்கும், அதனால் ஆணுரை கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியல் தொழிலுக்கான பாதுகாப்பே ஆணுரை தான். ஆணுரை இல்லை என்றால் பாலியல் தொழிலையே மனிதர்கள் அனுபவிக்கவே மாட்டார். இன்றைக்கி பாலியல் தொழில் வேணும்னு சொல்கிறவங்க ஆணுரை இல்லைன்னா ஆணுரை என்று ஒன்று இல்லை என்றால் வேண்டுமென்று சொல்வார்களா? பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் காரணம் காட்டி தான் விபச்சாரம் வரவேற்கப்படுகிறது. விபச்சாரத்தால் பாலியல் பலாத்காரம்லாம் குறையுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் விபச்சாரத்தால் பாலியல் நோய்கள் பெருகும், ஏனென்றால் ஆணுரை ஒன்றே இல்லை. பாதுகாப்பு தடுப்பு ஆணுரை, அது மாதிரி பெண்களுக்கான உரை எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போது எதற்காக பாலியல் வன்முறைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விபச்சாரத்துக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ பாலியல் வன்முறைகளை தாண்டி பால்வினை நோய்கள் வந்துவிடும் என்றால், அதுலேயும் பால்வினை நோய் என்கிற ஆபத்து அந்த விபச்சாரத்தில் இருக்குது அப்படின்னா ஆணுரை இல்லாத காலத்தில் விபச்சாரத்தை யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ விபச்சாரம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் முடிஞ்சு போச்சுன்னா அது அழிஞ்சிரும். 2040 விபச்சாரம் அழிந்துவிடும். ஏனென்றால் ஆணுரை உற்பத்தி செய்ய முடியாது. 2040 அப்புறம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் படிப்படியாக செயலிழந்துடும். அதன் பிறகு ஆணுரைகளை நீங்கள் உற்பத்தியே செய்ய முடியாது. ஆணுரை இல்லை என்றால் விபச்சாரத்தை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.